பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரன் ஆகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உம்முடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடைபடி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்ம பஸ்தாத்தோடு உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்குணமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கொன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனையின் ஆரம்பமாக கீர்த்தனையில் 13 முதல் 3 கவிகளை பாடுவோம். கீர்த்தனை 13. அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடக்கும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாலமும் வணங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அலத்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 4ஆம் ஞாயிறாகிய இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் முடிய வாசிக்க கவனமாய் கேட்போம். இப்பொழுது என்னை அனுப்பினரிடம் போகிறேன், ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை.
நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்களது கருத்து தவறானது. ஏனெனில் இவ்வுலகில் தலைவன் தன்னை தண்டனை பெற்று விட்டான். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியதை இன்னும் பல உள்ளன, ஆனால் இவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிமைப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவே, எனவே நான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இருக்கிறபடியே ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இருக்கப்படுவது. ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகிற 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 தொடங்கி 31 வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 வரை. துதித்து பாடுங்கள், sing unto the Lord. கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் ஒரு அழகிய தலைப்பு உண்டு. இந்த வார தலைப்பு ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், துதித்து பாடுங்கள் என்பதாகும். இந்த 2 வித உணர்வுதான் நமக்கு வருகிறது. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக புகழ்ந்து பாடுகிறேன், கர்த்தர் எனக்கு செய்த அற்புத அடையாளங்களுக்காக புகழ்ந்து பாடுகிறேன் என்ற 2 காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளுடைய சிந்தனையை 3 தலைப்புகளில் கொடுக்க நான் விரும்புகின்றேன். 1, துதித்து பாடுங்கள், அதிசயம் நடக்கும். துதித்து பாடுங்கள், ஆறுதல் கிடைக்கும். துதித்து பாடுங்கள், விடுதலை கிடைக்கும். துதித்து பாடுங்கள், அதிசயம் நடக்கும். துதித்து பாடுங்கள், ஆறுதல் கிடைக்கும். துதித்து பாடுங்கள், விடுதலை கிடைக்கும் என்ற சிறிய தலைப்புகளை நாம் சிந்தனைக்குள்ளாக செல்லலாம். முதலாவது காரியம், praise brings miracles. துதித்தல் அற்புதங்களை, அதிசயங்களை கொண்டு வரும். ஆதியாகமத்தில் துதி பாடல் எதுவும் இல்லை. யாத்ராகமத்தில் தான் முதலாவதாக மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் துதித்து புகழ்ந்து பாடினார்கள் என்று நாம் பார்க்கலாம். என்ன காரணம்? சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து வெட்டாந்தரையாகி இஸ்ரவேல் மக்கள் கடந்து சென்றபின் பார்வோனின் படைகள் அழிக்கப்பட்டதினால் மக்கள் சந்தோஷமாய் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதித்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கலாம். வேதத்திலே லூக்கா 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே எலிசபெத்தை மரியாள் வாழ்த்தி பாடினால் அப்பொழுது எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று, அதிசயம் நடந்தது. அவர்தான் யோவான். அந்த வயிற்றில் துள்ளின பிள்ளைதான் யோவான், தி பேப்டிஸ்ட், முழுக்குனர் யோவான் என்று சொல்லலாம். யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர். அந்த குழந்தை அதிசய குழந்தை, அதிசய குழந்தை. தேவனை பலத்த சத்தத்தோடு, கைத்தாளத்தோடு, மத்தளத்தோடு, கிண்ணறத்தோடு பாடுங்கள், கர்த்தர் அதிசயங்களை செய்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சங்கீதம் 33:3 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவரை துதித்து பாடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். ஒரு காலத்தில் பாமாலைகள், கீர்த்தனைகள் தான் ELCCSI சபைகளில் இருந்தது. பின் பெண்டிகோஸ்டல் சபைகள் உருவான பின் சாரா நவரோஜி என்ற சகோதரியும், நடராஜ முதலியார் என்ற சகோதரனும், ஜஸ்டின் பிரபாகரன் என்ற ஒரு சகோதர ஊழியக்காரனும், ஃபாதர் பெர்க்மான்ஸ் என பிரபலமான புதிய பாடல்களை பாடி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினார். அவருடைய CD, VCD, கேசட், பென்ட்ரைவ் எல்லாவற்றையும் அதிகமாய் வாங்கி மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அவருடைய பாடல்கள் எல்லாம் உலகமெங்கும் பரவி போனது. இங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 16:25-26 பவுலும் சீலாவும்
சிறைச்சாலையில் தேவனை துதித்து பாடினார்கள். ஜெயிலிலே சக கைதிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கிறது. அவர்கள் பாடலை பாடினதினால் ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால், பூமி அதிர்ந்தது. பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து பாடின மாத்திரத்திலேயே அந்த சிறைச்சாலைக்குள் பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்தது. கட்டுகள் எல்லாம் கலன்று போயின. அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை, அற்புதம் நிகழ்ந்து தேவனுடைய வல்லமை சிறைச்சாலையில் செயல்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்படியானால் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற இடத்துல அற்புதம் நடக்கும். ஆண்டவரை துதித்து பாடுகிற இடத்துல அதிசயங்கள் நடக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தண்ணீரால் இரத்தமாய் மாற்ற முடியும். அதே பெரும் தண்ணீரை திராட்சை ரசமாக, ருசியுள்ள ஒரு திராட்சை ரசமாக மாற்ற முடியும். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கு பூமி அதிர்கிறது. ஆண்டவரை துதித்ததினால் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதித்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். இரண்டாவதாக, துதித்து பாடுங்கள், ஆறுதல் கிடைக்கும். பிரைஸ் brings comfortness. துதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி புகழ்ந்து பாடுங்கள், அடைப்பட்டவைகள் எல்லாம் திறக்கும், ஆறுதல் கிடைக்கும். இன்று உலகில் ஆறுதல் தருமிடம் எதுவும் இல்லை. இந்த ஊருக்கு போனா ஆறுதலுங்க, இந்த தேசத்துக்கு போனா ஆறுதலுங்க, இந்த வீட்டுக்கு போனா ஆறுதலுங்க என்று சொல்லி எங்கும் இல்லை. விலைக்கு ஆறுதலை வாங்க முடியாது. ஆறுதல் செய்பவர்கள் யாரும் இல்லை, ஆறுதலை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. ஆறுதலை நான் சொல்லுகிறேன், ஆறுதலாய் இருக்கிறேன் என்று சொல்லி எந்த இடத்திலும் யாராலும் மனிதனை ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் தேவாதி தேவன் ஆறுதலின் தேவனாய், ஆறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1:3-5 வாசித்தால், தேவன் சகல வித ஆறுதலை கொடுக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆறுதலின் தேவனவர், ஆறுதலை கொடுக்கிறவர். ஜீசஸ் இஸ் தி ட்ரூ கம்ஃபோர்ட்டர் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல சங்கீதங்களின் புத்தகத்தில் 69ஆம் சங்கீதம் 30-31 வாசித்தால், தேவநாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்தினால் ஆறுதல் கிடைக்கும். தேவநாமத்தை பாட்டினால் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறுதல் கிடைக்கும். தனியாய் ஒரு மனிதன் இருட்டிலே போகிற பொழுது அவனுக்கு ஆறுதல் எதுவென்று கேட்டால், ஏதாவது ஒரு பாடலை கேட்டுக்கொண்டே போனால் பயம் இருக்காது. அப்படிதான் சொல்லுவாங்க, என்ன பயத்துல பாடாமல் இருக்கு, அது கூட இருக்கட்டுமே. பயத்திலே நாம் ஆண்டவரை துதிக்கிற பொழுது கர்த்தர் பயத்தை நீக்குகிறவராய், ஆறுதலை கொடுக்கிறவராய், நம்மை பராமரிக்கிறவராய், நம் மீது அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 94:19 வசனத்தை வாசித்தால், உம் ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதல் தான் மனிதனை தேற்றுகிறதாய், விசுவாசியை பலப்படுத்துகிறதாய், நம்பிக்கையின் பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை தேர்தலை கொடுத்து தைரியத்தை ஊட்டுகிறதாய் இருக்கும் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாகவே காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? 34ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்திலே, ஸ்தோத்தரிப்பேன், என் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்தரிப்பேன், என் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறானே. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தான் ஆறுதலின் தேவன். உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் இடம் தேவ சமூகம் தான். நீங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்திற்கு வர வேண்டும்.
எல்லா சக விசுவாசிகளோடு கூட புகழ்ந்து தேவனை துதிக்க வேண்டும். மனதிற்கு ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி, கலக்கம் நீங்கி நமக்கு ஒரு நிறைவான சமாதானத்தை கர்த்தர் அருள்கிறவராய் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னார்? ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே பாக்கியவான்கள் தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே. ஆண்டவருக்கு பெயரே ஆறுதலின் தெய்வம். அப்படிப்பட்ட ஆறுதலின் ஆண்டவரை நீங்கள் நானும் எப்பொழுதுமே துதிக்க வேண்டும் என்று சொன்னார். சங்கீதங்களில் 1ஆம் சங்கீதம் தொடங்கி 150ஆம் சங்கீதம் வரைக்கும் பாடல்கள் தான். எல்லாவற்றையும் பாடலாய் அநேகர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். நீங்களும் கூட ராகத்தோடு கூட பாடாவிட்டாலும் அதை பாடலை போல பாடி பார்க்க முற்படலாம். கர்த்தரின் மெய்ப்பரானவர் என்ற வார்த்தையை கர்த்தரின் மெய்ப்பரானவர் அப்படி கூட பாடலாம், தவறு கிடையாது. எனவே நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு விளக்கும் ஆறுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். கடைசியாக துதித்து பாடுங்கள், விடுதலையும். பிரைஸ் brings liberation. Praise brings liberation. தேவனை நாம் நம்பிக்கையின் தேவனை நாம் விசுவாசித்து துதித்து பாடுகிற பொழுது நம்முடைய வாழ்வில் ஒன்று கண்டிப்பாய் நடக்கிறது. துதிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது மட்டுமல்ல, ஆறுதல் மாத்திரமல்ல, விடுதலையும் நமக்கு கிடைக்கிறது. கட்டுகள் அவிழ்ந்து போகிறதை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ நீங்க துதித்து பாடினால் மேகத்தில் இருந்து அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி புகையாய் நிரம்பும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அப்ப துதித்து பாடினால் ஆலயத்திலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கும், ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும். அங்கே பில்லி சுனிய கட்டுகள் எல்லாம் விடுதலை அடைந்து எல்லாம் மக்கள் விடுவிக்கப்படுவார்கள். பில்லி சுனிய கட்டுகள் அருந்து ஓடும். செய்வினைகள் ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இன்று எங்கு பார்த்தாலும் சிலை வணக்கம் பெருகிக் கொண்டிருக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாய் பாகாலை வணங்குவதற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திருவிழாக்கள், தேர், 100 ஆண்டு தேர், 5000 ஆண்டு தேர் இழுத்து பார்க்கிறோம் என்று எல்லாம் சொல்லி எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாய வலைக்குள் மக்களை சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 30 வரைக்கும் பார்த்தால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரையும் உலகம் கட்டி போட்டது, அக்கினி சூளையிலே தூக்கி போட்டது. காரணம் என்ன? என்ன காரணம்? அந்நிய தெய்வத்தை வணங்க முடியாது, என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுத்துப்பார். இதுதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய சவால். நாங்கள் கர்த்தரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம், கர்த்தரை தவிர வேறு யாரை நாங்கள் துதிக்க மாட்டோம். எங்களை வேணால் என்ன வேணாலும் செய்து கொள் என்று சொன்னார்கள். 3 பேரையும் ஒன்றாக சேர்த்து கட்டினார்கள். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை தூக்கி போட்டார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, ராஜா பார்க்கிறான், தூக்கி போட்டவர்கள் செத்து போனார். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில இந்த 3 பேரையும் கட்டி தூக்கி போட போன அத்தனை பேரும் செத்து போயிட்டான். இந்த 3 பேரும் விடுதலை அடைந்து 4 பேராய் உலாவுவதை ராஜா கண்டான். ராஜா கண்டான். அப்ப ராஜா தண்டனை கொடுத்தவன், அவன் தண்டித்தான். அவன் மனம் மாறி ஸ்தோத்திரம் சொன்னான், மூவரின் தேவனே தேவன். அந்த ராஜா சொன்னான், மூவரின் தேவனே தேவன். மூவரையும் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்தான். எதற்கும் பயப்பட வேண்டாம். நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்கிறவர்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பிள்ளைகளாய், ஆண்டவரை போற்றுகிறவர்களாய், ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராய், இக்கட்டிலே உதவி செய்கிறவராய், எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் நமக்கு இருந்து விடுதலை கொடுத்து காப்பாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர்.
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். எனவே உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவராயிருப்பாரா? நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டிய பிள்ளைகளாய், ஆண்டவரை புகழ வேண்டிய பிள்ளைகளாய், ஆண்டவரை போற்றுகிற பிள்ளைகளாய் இருந்து அதிசயத்தை பெற்றுக்கொள்வோம், ஆறுதலை அடைவோம், விடுதலை நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் எப்பொழுதும் வாழ்ந்து ஆண்டவரை முன்வைப்போம். பவுலும் சீலாவை போல எப்படிப்பட்ட சிக்கலிலும் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் நாம் துதி செலுத்த அது முடிவாங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு புதிய புத்தாட்சி செய்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. நாம் அனைவரும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். மிகவும் ஆறுதலை கொடுக்கிற எங்கள் அன்பின் கடமை அப்பா, நாங்கள் மீண்டுமாய் உடைய சமூகத்தில் வருகிறோம். உம்மை போற்றுகிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய், வணங்குகிற பிள்ளைகளாய், அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் உரிமையை பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ உதவி செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாய் கடந்த ஆண்டை போல இப்பொழுது நாங்கள் எல்லோரும் அலறிக்கொண்டு அங்கலாய்த்துக் கொண்டு ஆண்டவரே பயத்தோடு திகிலோடு காணப்படுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவிலே ஆக்சிஜன் கிடைக்காதபடி, சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்காதபடி, ஆண்டவரே தடுப்பூசி கிடைக்காதபடி, இந்த கொள்ளை நோயை கொல்லக்கூடிய மருந்துகள் இல்லாதபடி அநேக மக்கள் அனுதினமும் மரித்துக் கொண்டு ஆண்டவரே இந்த இந்திய தேசம் முழுமையும் உலகமே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு நாங்கள் மிகவும் கஷ்டமான பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, இந்தியாவை நோக்கி பாரும். இந்திய தேசத்துடைய தலைவருடைய குறைகள் குற்றங்களை ஒரு விசை மன்னியும். அவர்களை நீ திருத்தும் ஆண்டவரே. நீ அவருடைய உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தால் தொட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் கஷ்டத்தோடு வாழுகிற பிள்ளைகள், மருத்துவமனையில் கொரோனாவிற்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், மருத்துவமனையிலே ஆண்டவரை இருக்கக்கூடிய தடுப்பூசிகள் எந்த விதத்திலும் யாருக்கும் சென்று விடாதபடி மக்களுக்கு செல்ல உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைவா, எங்கள் திருவரும்பூர் குருசேகரத்திற்காக அவருடைய மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. பாதிக்கப்பட்டு தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் என் தேவன் ஆசீர்வதித்து விடுதலையை தார். தொடர்ந்து இறைவா, நீரை எங்களுக்கு போதுமானவராயிரும். தொடர்ந்து விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்படவும் நம்ம எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். இப்பொழுதும் திருவரும்பூர் குருசேகரத்தில் கடந்து வருகின்ற இந்த ஆலய திருப்பணிக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆலயத்தை ஆண்டவரை வெள்ளை வெள்ளேர் என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்து அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை என் தேவன் பார்க்கிறேன். அதற்கு தேவையான பொருளாதார உதவிகளை என் தேவன் அனுப்பி ஆண்டவரை அநேகர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பாக நாங்கள் எண்ணியிருக்கிற காரியங்களை எல்லாம் முடித்து இப்படி நாமத்திற்கு மகிமையாய் இந்த ஆலயத்தை நாங்கள் வைக்க உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இறைவா, நீரை எல்லோரையும் ஆசீர்வதியும். இந்த திருவரும்பூர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த திருச்சி மாவட்டத்தின் மக்களை ஆசீர்வதியும். தமிழ்நாட்டின் மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கொரோனாவினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற குஜராத், மகாராஷ்டிரா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆண்டவரே தமிழ்நாடு, எல்லா இடங்களிலும் உடைய வல்லமை இறங்கி வருவதால் தொடர்ந்து நீர் மக்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமனில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதாக. உடைய ஆகாரத்தை எதிர்பாரும். எங்கள் கடன்காரர்களை மன்னிப்பது போல பாவங்களை மன்னித்தருளும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்குள்ளே சுவாமி. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது
தமது திருமுகத்தை உண்மையில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாரா ஆக. கர்த்தரானவர் நமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஸ்தோத்திரம். அன்பின் இறை மக்களே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், நமது திருச்சபையின் பேராயர் அவர்களுடைய ஆணையின்படியும் அறிவுறுத்தலின்படியும் சபை மக்கள் எல்லாருக்கும் சபை குருவானவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிக்க வேண்டும் என்ற ஆணையின்படியாய் நான் உங்கள் அனைவரையும் இந்த யூடியூபின் வழியாய் உங்களுக்கு நான் சில ஆலோசனைகளை கொடுக்கிறேன். வீட்டை விட்டு அனாவசியமாக யாரும் வெளியில் செல்ல வேண்டாம். பிள்ளைகளை பத்திரமாக வீட்டிலேயே அடைத்து வைத்து பாதுகாத்து வேண்டிய உணவை கொடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் தேவையில்லாமல் எந்த ஊருக்கும் செல்ல வேண்டாம். பயணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். தினமும் நீங்கள் கபசுர குடிநீர் குடிக்க முயலுங்கள், குடியுங்கள். அடுத்ததாக நல்ல சத்துள்ள உணவு, காலையில் ஒரு முட்டை சாப்பிடுங்கள். நல்ல அவிச்ச பதார்த்தங்களை மாலை வேளையில் சாப்பிட்டு எல்லாரும் பாதுகாப்போடு வீட்டில் இருக்க உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களுக்கு அனைவருக்கும் உங்கள் பாதுகாப்பை ஆசீர்வதிப்பாராக.